ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அதன் பிறகு இரவு பகலை உருவாக்கினார். வானத்துக்கு வேற பூமிக்கு வேற என்ற பெயரை கொடுத்தார். அந்த வானத்திலையும் அந்த பூமிக்குள்ளேயும் சில வித்தியாசங்களை காணும்படி வானத்தில் சில சுடர்களை வைத்தார். இங்கே பூமியின் கீழாக தண்ணீரை உருவாக்கினார். அங்கே மரம் செடி கொடிகளை உருவாக்கினார். அந்த தண்ணீருக்குள்ளே பாய்கின்ற நீந்துகின்ற பல மீன்களை உருவாக்கினார். அதுல பலவிதமான ரகங்கள் இருக்கிறது. அதே போலதான் பூமி மேல பலவிதமான பல வகைகளை உருவாக்கினார். பல மரங்களை உருவாக்கினார். பல செடிகளை உருவாக்கினார். அதுல தானியங்களை உருவாக்கும்படி செய்தார். ஆனால் வானத்தில சுடர்களை உண்டாக்கி, நட்சத்திரத்தை உண்டாக்கி, சூரியனை உண்டாக்கி, அதன் கீழாக பறக்கக்கூடிய பறவைகளை உருவாக்கினார். எதற்காக? தன்னை போல ஒரு மனிதன் வரப்போகிறார். அந்த மனிதன் இந்த வீட்டில் சுதந்திரமாய் இருக்க வேண்டும். அந்த மனிதன் வீட்டுக்குள்ள நலமாய் இருக்க வேண்டும். அந்த மனிதனுக்காக கேராபீன்களும் சேராபீன்களும் உருவாக்கினார். முதல் படைப்பேது ஏதேன் என்கிற வீடு. அந்த வீட்டுக்குள்ள சகலத்தையும் உருவாக்கி வைத்தார். ஆண்டவர் உருவாக்கப்பட்ட ஒரு வீடு, அது சகலமும் நிறைந்த வீடு. ஆமென். அது மனிதனுக்கென்று, அங்கே நன்மை தின்மை காணும்படியாய், பாவங்கள் அறியாதபடியாய், சாபங்கள் அறியாதபடியாய், துக்கங்கள் அறியாதபடியாய், வேதனைகள் அறியாதபடி, சண்டைகள் அறியாதபடி, கோபங்கள் அறியாதபடிக்கு அப்படி ஒரு தோட்டத்தை உருவாக்கி ஒரு மனிதனை உருவாக்க நினைத்தார். அப்ப ஏதேன் என்கிற ஒரு வீட்டை சகல விதமான எல்லாவற்றையும் வைத்து மனிதனுக்காக உருவாக்கினார்.